அன்பிற்கினிய சக உறவுகளே வணக்கம். உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன்? ஆம், எவ்வளவு உண்மையான, ஆழமான, அர்த்தமான வார்த்தை. ஒரு மனிதன் தன் பிறப்பு, வாழ்க்கை, நிறைவாக இறப்பு என்னும் நிறைவாழ்வை பெற்றபின் எந்த மனிதனின் வாழ்வும் வரலாறு என்னும் வாழ்வியல் பதிப்பகத்தில் பதிக்கப்படும். வரலாற்றில் அவர் வாழ்வார், நாம் அனைவரும் அறிந்ததே. என்றால் அவர் வாழ்வில் நோக்கம், அதன் பின் தலைமுறை கற்க வேண்டியது என்ன, அவர் வாழ்விலிருந்து கற்க வேண்டியது என்ன, வாழ்வாக்கக்கூடியது என்ன என்பது அவர் ஒருவரின் வாழ்வில் சொல்லும் நேர்மையே. ஆம், அன்பிற்கினிய சக உறவுகளே, நம் இறைமகன் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை நற்செய்தி நமக்கு தெரியும். என்றால் நற்செய்தியாக மாற்றம் பெற அவர் வாழ்வும் பணியும் சாட்சி. அவர் ஏன் கொல்லப்பட்டார், யார் முயற்சியால், எதற்காக என்ற கேள்வியில் பதில். அன்றைய சமயம் சார்ந்த பண்டிதர்கள் அவர்கள் வாழ்க்கை அரசர்தனமாக மாறியபோது தந்தை கடவுளின் எண்ணம் இதுவல்ல, அவர் சாயலாக இன்புற்று சமமாக அன்புடன் வாழவே மனிதன் படைக்கப்பட்டான் என்றால், நீங்கள் அவர்களை அடிமையாக்கி அரச வாழ்வை வாழ்கிறீர்கள் என்பதை அவர் படிக்காலம் முழுமைக்கும் சொன்னதோடு அல்லாமல் கண்டிக்கவும் செய்தார். சமயத்தை மூலதனமாக்கி வாழ்ந்த அவர்கள் எப்படி அதை இழக்க முனைவார்கள்? எனவே அதற்கு மாற்று சிந்தனையை உருவாக்கினார்கள். இயேசுவின் சீடரையே அதற்காக கருவாக்கினார்கள் என்பது நமக்கு தெரிந்த நிலைப்பாடே. இன்னும் நம் வாழ்வில் நம்மோடு வாழ்கின்ற சக மனிதர்களோடு அவர்கள் நம்மை முன்னிறுத்துரோகமா? அவர்கள் தவற்றை பெரிதாக்கி அவர்கள் மீது குற்றம் சுமத்தி அவர் வாழ்வை தகர்த்து விடுகிறோமா என்ற கேள்வியை நம்மோடு எப்போதாவது கேட்டு மனம் மாறியுள்ளோமா? இதற்கு விடை காணும் வகையில் நம் வாழ்வை வாழ்ந்தாலும் இறந்தே வாழ்கிறோம். உண்மையற்றவர்களாக அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் உயிர் நீத்த பின் அடக்கம் செய்த கல்லறை முன் அவரை காணச் சென்ற பெண்கள் அவர் உடல் காணாததைக் கண்டு திகைத்து நின்றபோது இறைதூதர் கூறிய வார்த்தை, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவது ஏன்? ஆம், அன்பிற்கினிய சக உறவுகளே, நம் உடல் உயிர் போன்று பிறக்க இந்த உலகம் காண முதல் கடவுள் நாம் தாய் தந்தை என்பதை பல நேரங்களில் மறந்து அல்லது மறைத்து அவர் முதுமையில் துணை வேண்டும் நிலையில் அவர்கள் தேவையறிந்து நாம் அவர்கள் பணி செய்கின்றோமா? நம் கிறிஸ்துவின் நற்செய்தியை உள்வாங்கி வாழ்கின்றோமோ என்றால், அவர்கள் இயற்கையிலேயே நம்மை விட்டு பிரிந்தாலும் என்னவெல்லாம் பெருமைக்காக ஆடம்பரமாக பல காரியங்களை செய்கிறோம். ஆடம்பர திருப்பலி உட்பட விமர்சனையான விருந்து என்றால் அவர்கள் வாழ்நாட்களில் அவரோடு உரையாட, அவர்களோடு உணவருந்த எப்போதாவது நேரம் ஒதுக்குகின்றோமா என்றால், அவர்களின் நினைவு நம் மனதில் எப்பொழுதும் இருக்கும் என்றால், விசேஷ நாட்களில் அவர்களை கல்லறையில் தேடி செல்வோம். இன்றும் உள்ளது. நாம் என்ன பரிகாரம் செய்ய போகிறோம்? இதற்கு விடையளிக்கிறார் திருத்தந்தை தனது மடலில். கிறிஸ்து இறந்து அடக்கம் செய்யப்பட்டார், உயிரோடு எழுப்பப்பட்டார், பின் தோன்றினார். இயேசு இறப்பு என்னும் நிகழ்வு தந்தையின் அன்பு அவரை தூய ஆவியின் வல்லமையால் உயர்த்தியது என்கிறார். இறப்பு என்னும் உண்மை நமக்கு நெருக்கமாக இருந்து நம்மை பிரித்து வைக்கும் துன்பமாக இருக்கிறது என்றால், வெற்றி சொற்களால் இறந்தபின் வலியை தனித்துவிட முடியாது. நம் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் வாழ்வையும் பணியும் நம்மில் உள்வாங்கி வாழ்வாக்கினால் இறப்பின் வலியை மாற்றி போடலாம். இதற்கு நாம் முன் வழிகாட்டியாக உள்ளவர்கள் மறைசாட்சிகள். அவர்கள் தங்கள் வாழ்வின் நன்மைக்காக வாழ்ந்து இறப்பை ஏற்றார்கள். எனவே அவர்கள் நம்மோடும் திருச்சபையோடும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் உயிர்ப்பிற்கு இடையான வாழ்வியல் செயல்பாடே. நம்மில் பலரும் உள்ள கேள்வி, இறப்பிற்கு பின் என்ன நிகழும்? இதற்கு திருச்சபை நமக்கு தரும் விடை, இறப்பு என்னும் வாயிலாக கடந்து இயேசுவோடு நிறைவாழ்வை அடைவோம், அங்கே கடவுளோடு முழுமையாக இணைவோம் என்றால், நம்மோடு இம்மண்ணுலகில் வாழ்ந்தவர்களுக்கு நம் வாழ்வால் எதை விட்டு செல்கிறோம் என்ற கேள்வி நிலை நிற்கும். நாம் வாழும் இவ்வுலகில் கண்டுகொள்ளாமல் இருந்த ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு, இளையோர் குழந்தைகள் நிலைப்பாடு, பொதுநிலையினர் அருள்நிலையினர் என்கிற முரண்பாடுகள், இவற்றை களைய
இயேசுவின் வாழ்வு தரும் வார்த்தையை ஏற்றோமா என்றால் இல்லை. என்றால் உயிரிருந்தும் இறந்தவர்களாகவே வாழ்கிறோம் என்பதை உண்மை. எனவே இந்த காலத்திலாவது நம் மனதில் தீர்மானிப்போம், நமக்காக நம் பாவங்களுக்காக உடல் வருத்தி உயிர் துறந்தவர் இயேசு என்னும் நன்மையை மனதில் தியானித்து இறப்பும் நன்மையும் வந்தடையும் இன்னும் இருக்கும் மிச்ச காலத்தில் மனம் கொண்ட மனிதராக வாழ முயற்சிப்போம். வாழ்வை நமதாக்கி நன்மை மட்டும் பேணுவோம். நன்றி.